நீலகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியிலிருந்து சந்தூர் சாலையில் 2 வெவ்வேறு இடங்களில் பாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பாலை அமைக்கும் பணியின் காரணமாக வாகனங்கள் தற்காலிக மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளது. திருப்பிவிடப்பட்ட தற்காலிக பாதையை ஒப்பந்ததாரர் எவ்வித வண்டல் மண் கொட்டாமலும் விவசாய நிலத்தில் அப்படியே பாதை அமைத்த காரணத்தால் வாகனங்கள் செல்ல முடியாமல் அடிக்கடி விபத்து ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. எனவே பாலத்தின் பணிகளை விரைந்து முடிக்கவும், முன்னெச்சரிக்கை பலகை வைக்கவும், மாற்றுப்பாதையை அனைத்து வாகனங்கள் செல்லக்கூடிய வகையில் சீர்படுத்தி கொடுக்கவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 1 மாத காலமாக வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் அதிகரித்து மிதமானது முதல் கனமழை பெய்து வந்தது. இதனால் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மண் சரிவு, மரங்கள் விழுந்து போக்குவரத்து மற்றும் ரயில் சேவை பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் அதிகரித்து குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையிலான மலை ரயில் தண்டவாளத்தில் பல்வேறு இடங்களில் மண் சரிவு, மரங்கள் விழுந்து தண்டவாளங்கள் சேதமடைந்தன. இதனால் மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையிலான மலை ரயில் சேவை நிறுத்தப்பட்ட நிலையில் தொடர்ந்து 22 நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் மலை ரயில் சேவை துவங்கப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் புதியதாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோயில் வரும் 2024 ஜனவரி 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற இருக்கிறது. இந்த கோவில் கும்பாபிஷேகத்திற்காக ஆலய மணி வடிவமைக்க முடிவு செய்யப்பட்டது. அதற்காக கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்த பக்தர் ஒருவர் நாமக்கல் முல்லை நகரில் உள்ள ஆண்டாள் மோல்டிங் ஒர்க்ஸ் நிறுவனத்தை அணுகினார். இங்கு தொடர்ந்து ஆலயமணி வடிவமைக்கப்பட்டு பெங்களூருவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதுகுறித்து ஸ்தபதி காளிதாஸ் கூறுகையில், அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயில் பிரகாரத்தில் 108 ஆலய மணிகள் அமைக்க முடிவு செய்துள்ளனர். முதற்கட்டமாக 12 ஆலய மணிகள் தயாரிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி சுற்றுவட்டார கிராமங்களுக்கு அம்பராம்பாளையம் ஆற்றிலிருந்து குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பொள்ளாச்சி பாலக்காடு சாலை ராமபட்டினம் ஊராட்சியில் கடந்த 3 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்காததால் பொதுமக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னுசாமி தலைமை சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த தாலுகா காவல் நிலைய போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் வழங்கப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து கலைந்து சென்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நலவழித்துறை மற்றும் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மையமும் இணைந்து உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு இன்று செவிலியர் கல்லூரி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் இருந்து புறப்பட்ட பேரணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தியவாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து முக்கிய வீதிகள் வழியே விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பியவாறு சென்றனர். ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகரம் சார்பாக மாவட்ட தலைவர் அக்பர் மற்றும் நகர தலைவர் யூசுப் தலைமையில் சென்னையில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சுமார் 1.50 லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் சே ஹைதர் அலி அவர்களால் சென்னை ராயபுரம் பகுதியில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் வடசென்னை மாவட்ட தலைவர் தாங்கல் அப்துல் காதர், மாவட்ட செயலாளர் பிலால், மாவட்ட பொருளாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
நாகப்பட்டினம் மாவட்டம் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் 467ஆம் ஆண்டு கந்தூரி திருவிழா தொடங்க உள்ள நிலையில் இதனையொட்டி கொடி ஊர்வலம் துவங்கும் இடமான நாகப்பட்டினம் பேக்குளம் மீராளப்பள்ளியிலிருந்து கொடி ஊர்வலம் தொடங்கும் பகுதியில் நாகப்பட்டினம் முஸ்லிம் ஜமாத் சார்பில் வானவேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இடைவிடாது வானில் வர்ணஜாலம் காட்டிய பட்டாசுகளை கண்டு மக்கள் மகிழ்ந்தனர். நாகூர் ஆண்டவர் தர்காவின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று கொடியேற்றும் வைபவமும் அதனைத் தொடர்ந்து வரும் 23ஆம் தேதி நாகையிலிருந்து சந்தனக்கூடு ஊர்வலமும் நடைபெற உள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள ராஜகோபால சுவாமி கோவில் தமிழகத்தில் தலைசிறந்த வைணவ தலமாக போற்றப்படுகிறது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி விழாவையொட்டி பகல் 10 உற்சவமும் இதைத் தொடர்ந்து ராபத்து உற்சவமும் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு ராஜகோபால சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவையொட்டி பகல் 10 உற்சவம் இன்று மாலை தொடங்கியது. முன்னதாக ருக்மணி சத்யபாமா ராஜகோபால சுவாமி கல்யாண திருக்கோலத்தில் எழுந்தருளி கோவிலின் பிரகாரத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து முத்த வெளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆழ்வார் பெருமாளுக்கு ராஜகோபால பெருமாள் சார்பில் தீட்சிதர்கள் மாலை அணிவித்து செடாரி மரியாதை செய்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே மழவரராயநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி நெல் செல்வம். இவர் 20க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்களான ஆத்தூர், கிச்சலி, சம்பா, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி நெல் ரகங்களை பயிரிட்டு வருகிறார். இந்த நிலையில் தான் பாரம்பரிய முறையில் இயற்கை விவசாயம் செய்து வருவதை சக விவசாயிகளுக்கு எளிமையான முறையில் ஆலோசனைகள் வழங்கி இலவசமாக விதை நெல்லையும் வழங்கி வருகிறார். மேலும் இளைய தலைமுறையினருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பாரம்பரிய நெல் ரகங்களை கொண்டு வயலிலேயே விதமான ஓவியங்களை வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். அதன்படி தஞ்சை பெரிய கோவில், தாஜ்மஹால், பிரமிடு குறித்த வடிவங்களை ஆத்தூர், கிச்சலி, சம்பா நெல் பயிரில் உருவாக்க முயற்சித்து வருகிறார். இவரின் முயற்சிக்கு பல்வேறு விவசாயிகளும் பலதரப்பட்ட மக்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் அருகே உள்ள ஆரவத்தி கிராமத்தில் செயல்படும் அரசு தொடக்கப் பள்ளியில் 48 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆரவத்தி கிராமத்தைச் சேர்ந்த இவாஞ்சலி என்பவர் தனது மாமா வீட்டில் சிகரெட் மற்றும் புகையிலை மறைக்க பயன்படுத்தக்கூடிய நிக்கோட்டின் பபுல்காமை எடுத்து வந்து பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு கொடுத்துள்ளார். இதனால் அனைவருக்கும் இடைவிடாமல் தொண்டை அரிப்பு ஏற்பட்டுள்ளது. பின்னர் ஆசிரியர்களிடம் மாணவர்கள் இதுகுறித்து கூறியுள்ளனர். இதனையடுத்து ஆசிரியர்கள் சோதனை செய்து பார்த்ததில் அது நிக்கோட்டினை மறைக்க பயன்படுத்தப்படும் பொருள் என தெரிய வந்துள்ளது. பின்னர் அவர்களை உடனடியாக கமுதி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தை சர்வதேச அளவில் மேம்படுத்த தமிழக அரசு முடிவு செய்து அறிவிப்பு வெளியிட்டது. இதன் அடிப்படையில் சுமார் 17,57,00,000 மதிப்பில் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக 3.10 ஏக்கர் நிலம் தருமபுரி மாவட்ட நிர்வாகத்தால் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதல் கட்டமாக நடைபெற்று வரும் பணிகளை தமிழக சுற்றுலாத்துறை முதன்மை செயலாளர் மற்றும் சுற்றுலா ஆணையர் காக்கார்ல உஷா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உடன் பெண்ணாகர சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி ஒகேனக்கல் சுற்றுலா வளர்ச்சி திட்ட பணிகளை தரமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் இப்பணிகளை விரைவாக முடித்து சுற்றுலா பயணிகள் பயன்படுத்த வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் 2ஆம் கட்டமாக தொடங்க உள்ள சுற்றுலா வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக மண்டல மேலாளர் மற்றும் உயர் அலுவலர்கள் உடனிருந்தனர். தென்காசி மாவட்டம் மேலகரம் பேரூராட்சிக்குட்பட்ட மின்னகர் நூலக தெருவில் வசித்து வரும் சிவானந்தன் என்பவரின் வீட்டின் அருகில் உள்ள காலி மனையை சுத்தம் செய்தபோது பெரிய பாம்பு ஒன்று இருந்துள்ளது. இதனை கண்டு தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் விரைந்து வந்த மாவட்ட அலுவலர் பிரதீப் குமார் தலைமையில் சிறப்பு நிலை அலுவலர்கள்
10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தாம்பரம் மேம்பாலத்திலிருந்து மேற்கு தாம்பரம் வழியாக முடிச்சூரை நோக்கி சாலையில் சென்று கொண்டிருந்த டாடா ஏசி வாகனம் ஒன்று திடீரென சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவர் மீது பயங்கரமாக மோதியது. இதில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையில் கவிழ்ந்தது. இந்த விபத்தால் தாம்பரம் முடிச்சூர் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. முதல்கட்டமாக விசாரணையில் கிளீனர் வாகனத்தை ஓட்டியதால் விபத்து ஏற்பட்டதாக தெரியவந்துள்ளது. செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.